ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பண்ணுறதுக்கு சேப்பங்கிழங்கை வந்து முதல்ல நீங்கள் வந்து பாயில் பண்ணி பீல் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தக்கன கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறமா மல்லிப்பொடி. இப்போ சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன்னா மல்லிப்பொடி வந்து 1 ஸ்பூன் இந்த ரேஷியோவில் வந்து போட்டுக்கோங்க. அப்புறமா வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மஞ்சள் தூளோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது கூட வந்து 2 ஸ்பூன் தயிர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எண்ணெயை காய வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து லைவாக போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில்